ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை. சிக்கன் குழம்பு அண்ட் ஃப்ரை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு என்ன கேட்கலாம். பட் சிக்கன் குழம்பும் ஃப்ரையும் நம்ம பேரலாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்மியான நேரத்தில் ஆனால் ருசியாக செய்ய போகிறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச், சரிங்களா? ஸோ நம்ம வீட்டில் சட்டுன்னு ஒரு விருந்தாளியே வந்துட்டாங்க அப்படின்னாலும், இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், ஸோ சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே பெறலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபிக்கு தேவையான கறியை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலும்பும் சதையுமாக இருக்கக்கூடிய கறி தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ மீதமுள்ள கறியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அடுத்து நம்ம ஃப்ரைக்கு தேவையான கறியை ரெடி பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம லெக் பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். லெக் பீஸில் சின்ன சின்ன கட்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நம்ம மேரினேட் பண்ணும்போது உள்ள எல்லா சாரும் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சிக்கனோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கலாம். சிக்கன் இப்படி எல்லா பக்கமும் கோட்டான பிறகு இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ பொரிக்கிறோமோ நம்ம அப்போ எடுத்துப்போம். அடுத்து நம்ம குழம்புக்கான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். மெலிசா நறுக்கிற 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி மைய அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வந்த பிறகு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் குக்கர் மூடியால் இப்படி மூடி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். ஸோ இந்த டெக்னிக் தான் நான் முழுக்க நான் எல்லாம் வதக்கும் போதும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிடலாம். கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தொடர்ந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, இப்படி பண்ணோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்ல தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தொடர்ந்து இதே மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்கிடுவோம். ஸோ மூடி போட்டு நீங்கள் மூடி வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும், அடியும் பிடிக்காது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேவையான மசாலா பொருள் சேர்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி வரும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி
குழம்பு நல்லா கூட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் மசாலா நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கின மசாலாவில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கோழிக்கறியையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட தேவையில்லை. கோழி குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கால்களை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி கொடுக்கலாம். வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஸோ அதுலேருந்து அந்த வாசனை வந்து அப்படியே கறியோடு கலந்துரும். ஸோ நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. நல்ல கறியெல்லாம் வெந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. நாம் குக்கரில் ப்ரெஷர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது கறி நல்லா வெந்து பிரியாமல் உடையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்த பிறகு ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்படி சூடான சாதத்தில் நல்ல சூடான சூப்பராக ஜூஸியாக இருக்கக்கூடிய குழம்பை ஊற்றி எலும்பும் சதையும் கலந்துருக்கிற பீசஸ் எடுத்து போட்டு இப்படி சுட சுட குழம்பு அது மேலே ஊற்றி நம்ம சிக்கன் ஃப்ரையோடு பரிமாறினா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய்.